ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக்கா என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா செபி, ஆர்பிஐ, ஐஆர்டிஏஐ அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலோட டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது எதை பத்தின டிஸ்கஷன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நால்கோ அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பிளான சொல்லியிருக்காங்க ஃபார் த அப்கமிங் இயர்க்கும் ஃபினான்ஷியல் இயர் 2030 வரைக்கும் உள்ளதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்ததுன்னு பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு நிறைய அனலிஸ்ட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஆட் ரேட்டிங், அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்து டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னு பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் டிசம்பர் 19 லாஸ்ட் ஃப்ரைடே தான் மீட்டிங் நடந்தது. இதில் ஜப்பான் எம்யூஎஃப்ஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டீல் போட போகிறதா சொல்லி ஸ்ரீராம் ஃபினான்ஸோட $4.4 பில்லியன். ஸோ இதை முன்னிட்டு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லோவாகும், ஃபினான்ஷியல் இயர் 28ல் ஆர்ஓஇ 4.5% வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவுட்லுக் நல்லா இருக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஷேர் ப்ரைஸ் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் பார்க்குறப்ப மேக்ஸிமமா. ஸோ யாரெல்லாம் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமமா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட் 1225 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து இன்னும் 33% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. நொமோரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் 1140 per ஷேர். பேங்க் கேபிட்டல் ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் 1080 per ஷேர். சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் டார்கெட் 1030 per ஷேர். கொட்டாக் ஆட் கொடுத்துருக்காங்க டார்கெட் 990 per ஷேர். ஐஐஎஃப்எல் டார்கெட் 1200 per ஷேர் கொடுத்துருக்காங்க. சில்வர் ப்ரைஸஸ், கோல்ட் ப்ரைஸஸ்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சில்வர் பர் அவுன்ஸ்க்கு 68ன்னு போயிட்டு இருக்கு. இதை முன்னிட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செயில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டும் பர் அவுன்ஸ்க்கு 4400 கிராஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு மேக்ஸிமமா 606.10 கிராஸ் பண்ணியிருக்கு. அதானி குரூப் கிட்டேருந்து 2500 மெகாவாட்கான ஹெச்விடிசி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இதோட டோட்டல் டிரான்ஸ்மிஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா 16,000 to 18,000 crore. அதனால தான் இன்னைக்கு ஜிஇ வேணுமா 11% வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வருண் ப்ரீவரேஜஸ் நான் பார்க்கும்போது 1.4% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்களுடைய போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 100% அக்வயர் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா டிஸா அப்படின்ற இதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 1118 crore. இது வந்து கம்மிங் ஜூன் 30, 2026 இந்த அக்வசேஷன் முடிவடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி இவங்களுக்கு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க பை ரேட்டிங் டார்கெட் 675 per ஷேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால இன்ஃபோசிஸ் மேக்ஸிமமாக 40% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா 5% ப்ளஸ் செட்டில் ஆயிருந்தது. ஸோ அதை முன்னிட்டு இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விப்ரோ 2.3%, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 1.3%, டெக் மஹிந்திரா 1.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாமும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் 5%, மசகான் டாக் 5%, கார்டன் ரீச் பில்டர்ஸ் 5%. ஸோ எல்லாமே இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மெயினாக எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேடிங் வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இம்பேக்டாக தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட எந்த ஒரு டெண்டர்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஇசி இன்டர்நேஷ்னலுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஃபார் 9 monthsக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ கேஇசி இன்டர்நேஷ்னல் இதை எதிர்த்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்காலிகமாக இந்த தடை இப்போதைக்கு நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரவர்லி பாஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமேல் கேஇசி இன்டர்நேஷ்னல் டெண்டரில் கலந்துக்கலாம். இதை முன்னிட்டு கேஎஸ்சி இன்டர்நேஷ்னல் இன்னைக்கு மேக்ஸிமமாக 7.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தவிர வேற என்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்சிசி இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனாலன்னா அவங்களோட ரைஸ் இஷ்யூ இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதை முன்னிட்டு தான் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரமோட்டர் 11.80% ஸ்டேக்கை அக்வசேஷன் பண்ணுறாங்க. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 135 crore. about 27 lakh ஷேர்ஸை அக்வசேஷன் பண்ணுறாங்க.
ஸோ 0.55% ஸ்டேக் ஆஃப் த கம்பெனியை அக்வசேஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 470 பர் ஷேர்னு அக்வசேஷன் பண்ணுறாங்க. இதை முன்னிட்டு இன்னைக்கு ஜூபிட்டர் வேகன்ஸ் மேக்ஸிமமாக 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலருக்கு ரிகனால ருப்பி வேல்யூ இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. 89.65ல மார்னிங்ல ஓப்பன் ஆயிருக்கு. ரயில்வே டிக்கெட் ப்ரைஸ்லாம் டிசம்பர் 26லேருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதை முன்னிட்டு இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐஆர்இடிஏ 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐஆர்எஃப்சி 3.1%, ரைடெல் 3%, ஐஆர்சிடிசி 1.3%, ஆர்விஎன்எல் 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ப்ரைஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் அண்ட் எபோவ்க்கு டிக்கெட் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதே ஆர்டினரி ட்ரெயினாக இருந்ததுன்னா கிரேட்டர் தென் 215 கிலோமீட்டர்னா 1 பைசா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதே மெயில், எக்ஸ்பிரஸ், ஏசி அண்ட் நான் ஏசியாக இருந்ததுன்னா பெர் கிலோமீட்டருக்கு 2 பைசா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கிரேட்டர் தென் 215 கிலோமீட்டருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 500 கிலோமீட்டருக்கு நான் ஏசி ட்ரிப்பாக இருந்ததுன்னா இப்போ இருக்கிற ஆக்சுவல் காஸ்ட் ப்ளஸ் 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரான்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதே ஷார்ட் ஜர்னி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 215 கிலோமீட்டராக இருந்ததுன்னா ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. லோக்கல் ஆர் மந்த்லி சீசன் டிக்கெட்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நொமோரா டாடா மோட்டார் சிவிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு பை ரேட்டிங். டார்கெட் ப்ரைஸ் 481 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே டாடா மோட்டார் சிவி 4.7% வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 413.50 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக்கு வந்துருவோம். எம்சிஎக்ஸ் இன்னைக்கு 2% வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா செபியோட தலைவரான துஹின் காந்தா பாண்டே பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாம் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல கோல்டு, சில்வர், அக்ரி கமாடிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் செய்யலாம்னு அலோவ் பண்ணலாம்னு இருக்கிறதா திங்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிஸ்கஷன் தான் ஆர்பிஐ ஐஆர்டிஏயோட செபி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லிக்விடிட்டியும் அதிகமாகும், இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக ஆகும். அதனால எம்சிஎக்ஸோட பிஸ்னஸ் க்ரோத்தும் ஸ்ட்ராங்காக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் செபி ஜிஎஸ்டி கவுன்சிலோடையும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ரூல்ஸ் கிளியரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரி அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி பை பண்ணுறவங்க கொடுக்குறதா இல்லை செல் பண்ணுறவங்க கொடுக்குறதா இல்லை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறதா, ஸோ இதில் நிறைய கிளாரிட்டியாக இல்லை. ஸோ சப்போஸ் இதில் கிளாரிட்டி கிடச்சிதுன்னா கமாடிட்டியில் டெலிவரி இன்க்ரீஸ் ஆகும், ட்ரேடிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், எம்சிஎக்ஸ் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க செபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நால்கோ இன்னைக்கு 2.84% வரைக்கும் நான் பார்க்கும்போது மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய அலுமினியம் ரிஃபைனரி எக்ஸ்பான்ஷன் பிளான் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது வர வருஷத்துக்கு 30,000 crore எக்ஸ்பான்ஷன் பிளான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால அலுமினியம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஓனா பவர் பிளான்ட் செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 1000 மெகாவாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான பவரை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி தன் கம்பெனிக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க பவர் காஸ்ட் எல்லாம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. மெயினா பொட்டாங்கி பாக்சைட் மைன்ல கம்மிங் ஜூன் 2026லேருந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்சைட் மைன்லேருந்து தான் அதுதான் ரா மெட்டீரியல், அதுலேருந்து தான் அலுமினியம் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அலுமினியம் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் கம்மிங் ஜூன் 2026லேருந்து. ஃபேக்ட்ரியில் அனதர் லைன் செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. அதாவது 5th ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரீம் லைன் செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தாமன்ஜெடி அலுமினியம் ரிஃபைனரியில். இது மூலமாக அவங்களோட கெப்பாசிட்டி 1 மில்லியன் டன் பெர் இயராக இன்க்ரீஸ் ஆகும். மிட் 2026லேருந்து இதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஸ்மெல்டர் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 0.4 MTA பெர் ஆனம் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. பை த ஃபினான்ஷியல் இயர் 2030க்குள்ளே அது 0.96 MT பெர் ஆனம் கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நால்கோ இன்னும் 2 இயர்ஸில்
கேலியம் மெட்டல் அதையும் செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் எல்இடியில் யூஸ் ஆகும் இந்த கேலியம் மெட்டல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 2 இயர்ஸில் கம்ப்ளீட் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. நால்கோ இப்போ நியர் டு 52 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் அப்கமிங் 5 இயர்ஸ்க்கு நல்லா கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.